Okay, we'll started recording. So அடுத்து going forward, the main இது வந்து இனிமே பார்க்க போறது எல்லாமே how to write queries, right? That is the key. இனி இப்போ as a DBA போகும்போது queries எப்படி efficiently, how do you write queries and how do you write queries for you to எப்படி உங்க query எழுத பழகிறது எப்படி, how do you learn also on your own. So நம்ம டேட்டா வச்சிருக்கிறதுனால we'll start with it. So okay, select star as a basic query. So star meaning, okay, can you explain and the select star and the statement, maybe Priyadarshini explain the statement select star from whatever, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒவ்வொன்றுக்கு என்னென்ன மீனிங்னு. செலக்ட்ன்றது நம்ம எந்த டேபிளை வந்து செலக்ட் பண்றோம் அந்த இது மேம். ஸ்டார்ன்றது வந்து அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு வியூ பண்றதுக்காண்டி மேம். ஃப்ரம்ன்றது எந்த டேபிள்ல இருந்து நம்ம எந்த டேபிள் அப்படின்றதுக்காண்டி மேம். கிரியேட் டேட்டா பேஸ் வந்து நம்ம டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸ்ல இருந்து எந்த டேபிள் எடுக்க போறோம்ன்றதுனால டேட்டா பேஸ் நேம் கொடுத்துருக்குறோம் மேம். டாட்ன்றது அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எந்த டேபிள் எடுக்க போறோம்ன்றதுனால டேபிள் நேம் கொடுக்குறோம். ஸோ பட் ப்ராக்டிக்கல் நீங்க டேபிள் நேம் தான் சொன்னீங்க. ஃப்ரம்மும் டேபிள் நேம், செலக்டும் டேபிள் நேமா? செலக்ட்ன்றது டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஃப்ரம்ன்றது டேபிள் எந்த டேபிள். ஸ்டார்ன்றது அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் வியூ பண்றது. எல்லா ஓகே, நாட் எல்லா டேட்டா, எல்லா காலம். எல்லா காலம் என்ன டிஃபரன்ஸ்? எல்லா டேட்டாவுக்கும் எல்லா காலத்துக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் எல்லா டேட்டாவும் சொல்லல நானு? காலம் எல்லா காலம் அப்படின்றதுக்கும் எல்லா டேட்டா அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லா டேட்டான்றது நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் இதாகும். எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லா டேட்டானா என்ன மீனிங்? எல்லா டேட்டானா நம்ம டீமோடைய டேட்டா, ஸ்டேடியமோடைய டேட்டா, பிளேயரோடைய டேட்டா, அந்த மாதிரி எல்லா டேட்டாவும். சரி, எல்லா காலம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஸ்டார்னா எல்லா காலம் அப்படின்னு, எல்லா டேட்டா அப்படின்னு என்ன மீனிங்? அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா காலம். சோ பேட்ஸ்மேன் நான் பர்டிகுலர் காலம் கொடுத்து அந்த காலமோடைய டேட்டா மட்டும் வியூ பண்றதுக்குன்னா அந்த காலம் நேம் கொடுப்போம் மேம். நம்ம ஸ்டார் கொடுத்தோம்னா அந்த டேட்டால இருக்கிற எல்லா காலமும் நம்மளுக்கு வியூ. ஓகே, ஸ்டார் கொடுத்தா எல்லா காலமும் வரும். எல்லா காலமும் ஃப்ரம் வேர், எங்க இருந்து எல்லா காலமும் வரும்? அந்த டேட்டா பேஸ்ல இருக்க எல்லா டேபிள்ல இருக்க எல்லா காலமும் வருமா? இல்ல மேம், நம்ம எந்த டேபிள் நேம் கொடுத்துருக்குறோமோ அந்த டேபிள். அந்த ஃப்ரம்ல எந்த டேபிள். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, செலக்ட் அப்படின்ற வேர்ப் ஃபர்ஸ்ட் சொல்றது செலக்ட், கிரியேட், அப்டேட், delete. These are all the first verbs, right? Reading பண்றது. Select is for reading data. So select the command வந்து it's for reading data. Star வந்து என்ன சொல்லுது? அடுத்து என்னென்ன கொடுக்க போறனோ, from எங்க என்னென்ன டேபிள்ஸ் கொடுக்க போறனோ அதுல இருக்க எல்லா காலமும், ரைட்? நாட் எல்லா டேட்டா சொல்லக்கூடாது. டேட்டான்னா என்னது? ரோஸ். டேட்டான்றது ரோஸ். எத்தனை இந்த ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், இந்த பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் அப்படி போட்டா எல்லா டேட்டானா என்ன மீனிங்? அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரோ ஆஃப் டேட்டா. இந்த ஸ்டாட்ஸ் காலத்துல 5 ரோ இருந்ததுன்னா 5 ரோவும் வரப்போகுது. தட் இஸ் வாட் எல்லாம் அப்படின்றதுக்கு மீனிங். பட் செலக்ட் ஸ்டாருக்கு மீனிங் என்னென்ன காலம் இருக்கோ, பேட்ஸ்மேன் ஸ்டாட்ஸ், தி ஐடி, தி பேட்ஸ்மேன் ஐடி, டோட்டல் மேட்சஸ், அது அந்த காலம் எல்லா காலமுத்துக்கு தான் ஸ்டார். செலக்ட் வந்து எந்தெந்த காலம் வேணும், ஃப்ரம் வேர். ஏன் எல்லா டேட்டா செலக்ட் ஸ்டார் போட்டா ஏன் எல்லா ரோவும் ஏன் வராது? இந்த இதுல எல்லா ரோவும் தானே வரப்போகுது. செலக்ட் ஸ்டார் போட்டா எல்லா ரோவும் தானே வரப்போகுது இல்லையா? ஏன் எல்லா ரோவும் நம்ம சொல்லக்கூடாது?
ஏன்னா இப்போ ஒரு வேர் போட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இல்ல? எஸ் மேம். ஸ்டேட்மெண்ட்லயே ஸ்டார் போட்டோம்னா எல்லா காலமும் வரப்போகுது. கண்டிப்பா எல்லா காலமும் அந்த ஸ்டார் போட்டா எல்லா காலமும் வரும். ஆனால் எல்லா ரோவும் வரணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? நம்ம பின்னாடி வேர் ஸ்டேட்மெண்ட்ல எதனா ஒண்ணு போட்டோம்னா அந்த வேருக்கு என்ன மீட் ஆகுதோ அதுதான் வரப்போகுது. சோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு வந்து கிளியரா இருக்கணும். காலத்தை மீன் பண்றோமா, ரோவை மீன் பண்றோமா? அத நம்ம ஓகே. ஸ்பெசிபிக்கா சொல்லணும். எல்லா டேட்டாவும் சொல்லிட்டோம்னா, எல்லா டேட்டானா ஓகே. நீங்க சொன்னீங்க எல்லா டேட்டான்றது எல்லா டேபிள்லயும் இருக்கும் எல்லா டேட்டாவும். அதுவும் தப்பு. இல்ல இந்த டேபிள் தான் ஃப்ரம் போட்டுட்டு என்ன டேபிள் போட்டிருக்கோமோ, அந்த டேபிள்ல இருக்க எல்லாவும் டேட்டாவும் வரணும். அதுவும் தப்பு. ஏன்னா வேர் போட்டு நம்ம மாத்தலாம் நம்ம. ஸ்டாருக்கு மீனிங் என்ன காலம்ஸ். ஓகே மேம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இது என்ன? செலக்ட் விச் இஸ் தி ஆக்சுவல் வேர்ட். என்ன பண்ண போறோம்? ரீட் பண்ண போறோம். என்னென்னலாம் ரீட் பண்ண போறோம்? ஸ்டார் அந்த ஸ்டார் போடலாம். இல்லைன்னா காலம் நேம்ஸ் போடலாம். போட்டுட்டு தென் எங்க டேட்டாபேஸ்ல எந்த டேபிள்ல இருந்து அப்புறம் வேர் கிளாஸ் என்னென்ன ரோஸ் வேணும்? எல்லா ரோவும் வேணுமா? கொஞ்சம் ரோ மட்டும்தான் ஏதாவது கண்டிஷன் மீட் பண்றது மட்டும்தான் வேணுமா? ஸோ தட் இஸ் வாட் வி கேன் சே. ஆல்ரைட். அந்த ஸ்டாருக்கு பதிலா வேற என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? செலக்ட் ஸ்டார்னா எல்லா காலமும் சொல்லியாச்சு. ஸோ இஃப் யூ ரன் திஸ் செலக்ட் ஸ்டார் இந்த 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 ஓகே ரன் பண்ணி இந்த 5 ரோஸ் வந்ததா? பிடி 0 1 2 3 4 வந்ததா? ஸ்டார்ஸ் வந்தது. இதுல வேற என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் நமக்கு? ஸ்டாருக்கும் நம்ம இப்ப எனக்கு வந்து டோட்டல் 6s தான் வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் நானு? ஸ்டாருக்கு பதிலா டோட்டல் 6s ஓகே. ஸ்டாருக்கு பதிலா டோட்டல் 6s போடலாம் நானு. அப்புறமா டோட்டல் எனக்கு வந்து டோட்டல் 6ஸும் வேணும், டோட்டல் 4ஸும் வேணும். எனக்கு ஆல் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் இஸ் லெட்ஸ் சே ஆல் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் இஸ் எந்த பேட்ஸ்மேன் இந்த இடத்துல 0 எந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு 6 அடிச்சிருக்காங்க அது மட்டும்தான் வேணும் அப்படின்ற கேஸ்ல எப்படி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மாத்துங்க. எனக்கு பேட்ஸ்மேனும் டோட்டல் நம்பர் ஆஃப் 6 தான் வேணும். பேட்ஸ்மேன் பேரெல்லாம் இல்லை. P01 இஸ் ஓகே. P0 எந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு 6 அடிச்சிருக்காங்க அது மட்டும்தான் வேணும் அப்படின்னா எப்படி நான் எழுதுறது ஸ்டேட்மெண்ட்டை? செலக்ட் பேட்ஸ்மேன் ஓகே இது போடணும். ஓகே yeah let's run it. ஸோ அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் எந்த காலம் வேணும்னு போட்டனோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்துடுச்சு எனக்கு. ஸோ தட் இஸ் யுவர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு அப்புறமா ஸ்டார் போடலாமா? நான் டோட்டல் 6xக்கு அப்புறமா ஸ்டார் போடலாமா? பேட்ஸ்மேன் கமா டோட்டல் 6s கமா ஸ்டார் அப்படி போடலாமா? நோ மேம். நோ போடக்கூடாதா? ஓகே. ஏன் போடக்கூடாது? ஸ்டார்னாலே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆல் காலம்ஸ் பட் நம்ம ஆல்ரெடி 2 காலம்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். So திரும்ப ஸ்டார் போட முடியாது. ஓகே போட்டு பாருங்க. நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி எரர் வந்துருச்சு. இது போட்டுட்டு வந்ததுனால எரர் வந்துருச்சா? ஸோ அதுதான் அந்த அந்த ஒரு ரீசன்னால ஓகே. ஸோ இஃப் யூ ரன் இட் லெட்ஸ் see what's the error number. என்ன எரர் காட்டுது? you have an error. check in the manual. என்ன சொல்லுது? SQL syntax error. ஓகே. ஸ்டார் போட்டுட்டு அப்புறமா மிச்சது போடலாமா நான்? அந்த ஆக்சுவலி ஃபுல் எரரையும் ரீட் பண்ணுங்க. வாட்ஸ் I don't see the tool tip. full error என்ன? syntax error. You have an error in your SQL syntax. Check the manual that corresponds to your MySQL server version for the right syntax to use near. அப்புறம் அந்த from cricket அதெல்லாம் போட்டுருங்க. ஓகே. அந்த ரீசன்னாலயா? ஓகே. ஸ்டார் கமா போட்டு போடலாமா நான்? அதனால வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் ஸ்டார் போட்ட பிறகு இது போட முடியாதா? ஸோ
sometimes what people want to do is actually இப்போ வந்துருச்சு இல்லையா? ரைட். So you can do that, right? நீங்க வந்து ஸ்டார் போட்டுட்டு அப்புறமா ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணுமோ அதை போடுறதான் போடலாம். ஐ திங்க் அந்த இந்த செகண்ட் ஸ்டார் கமா போட்டு ஸ்டார் போட்டீங்க இல்லையா, அதுல வந்து டேட்டாபேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேன் யூ டு a use cricket db அதை போட்டீங்கன்னா then you don't have to type the name of the database in the from class இல்லையா? can you do that? அந்த use db போட்டு because I want to make sure you know okay. So அது வந்து ரன் பண்ணாலே போதும்ல. ஓகே. ஸோ இப்படி போட்டாச்சு. ஸோ ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, சின்டாக்ஸ் படி என்ன சொல்லுது, யூ கேன் புட் அ ஸ்டார் அண்ட் தென் யூ கேன் புட் அ ஸ்பெஷல் இந்த ஸ்பெசிபிக் காலம்ஸ். இட் ஒர்க்ஸ். ஸோ யூ கேன் டூ ஆல் த காலம்ஸ் அண்ட் சம் மோர் ஸ்பெசிபிக் காலம்ஸ் ஆல்சோ. பட் ரிவர்ஸ்ல போட்டா வர மாட்டேங்குது, ரைட்? காலம் நேம் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டார் கொடுத்தா இட் கெட்ஸ் கன்ஃபியூஸ் அண்ட் சேஸ் இட்ஸ் a syntax error. ஸோ அந்த ரிவர்ஸ்ல கொடுங்க. அந்த ஸ்டார் அப்புறமா போடுங்க. பேட்ஸ்மேன் கமா டோட்டல் சிக்ஸஸ் கமா ஸ்டார். ஓகே, ஒன் மோர் டைம். ஓகே, அந்த ஸ்டாருக்கு பதிலா யூ கேன் ஆல்வேஸ் சே எந்த டேபிள்ல இருந்து ஓகே மேபி இட்ஸ் டூ மச் நவ். do you guys know அந்த ஆஸ் அப்படி சொல்லிட்டு ஃப்ரம் இந்த டேபிள் நேம் இருக்கு இல்லையா, இவ்வளோ பிகாஸ் ஸ்டாருக்கு வந்து ஐ திங்க் இட் நீட்ஸ் டு நோ எந்த டேபிள்ல இருந்து வரணும்னு சொல்லிட்டு. இந்த டேபிளுக்கு யூ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் நேம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் அண்டர்ஸ்கோர் ஸ்டாட் இருக்கு இல்லையா, அந்த அண்டர்ஸ்கோர் ஸ்டாட்டுக்கு அப்புறமா ஆஸ் ஏ அப்படி போடுங்க. இந்த டேபிள் நேமை வந்து ஐ எம் ட்ரைங் டு கீப் இட் அஸ் அ ஷார்ட் நேம் ஆஸ் லைக் ஏ சம்திங் சம் நேம். அந்த ஸ்டார் வந்து ஏ டாட் ஸ்டார் போடுங்க. ஓகே, now run it. ஓகே, இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. லெட்ஸ் see, பேட்ஸ்மேன் வந்தது, டோட்டல் 6 வந்தது, அப்புறமா பேட்ஸ்மேன் ஐடி வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைட், யூ கேன் இஃப் யூ ஆர் கோயிங் ஸ்டார்டிங்ல ஸ்டார் கொடுக்காமல் வேற காலம் நேம்ஸ் கொடுத்த பிறகு அப்புறமா ஸ்டார் அந்த மாதிரி கொடுக்கணும்னா யூ ஹேவ் டு டெல் த SQL சர்வர் எந்த டேபிள்ல இருந்து எல்லா காலமும் வரணும் அப்படின்றது சொல்லணும். சரியா? எந்த டேபிள்ல இருந்து எல்லா காலமும் வரணும் அப்படின்றதுக்காக யூ ஹேவ் டு கிவ் த டேபிள் நேம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஏக்கு பதிலா ட்ரை டு கிவ் அந்த டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் அண்டர்ஸ்கோர் ஸ்டாட். கேன் யூ டு தட்? அந்த ஏ ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டு த டேபிள் ஓவரால் whatever ஆஸ் ஏயும் எடுத்துருங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சொல்லணும், யூ ஹாவ் டு குவாலிஃபை இஸ் த வேர்ட், குவாலிஃபை த ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து எந்த டேபிள்ல இருந்து வரணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளிசிட்டா SQL சர்வருக்கு சொல்றோம் நம்ம. தென் SQL சர்வர் ஓகே ஃபைன், I'll do it. நீ என்னென்ன காலம் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு எல்லா காலமும் அந்த டேபிள்ல இருந்து என்ன வேணுமோ அதை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர்ல when we try to join different columns, ரொம்ப நிறைய 2-3 டேபிள்ல இருந்து ஜாயின் பண்ணும்போது we will need this feature. அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல டேபிள் நேம் கொடுத்து இந்த டேபிள்ல இருந்து இது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஃபார்மட் யூஸ் பண்றோம். டேபிள் நேம் டாட் ஸ்டாரும் கொடுக்கலாம், இல்ல அந்த ஸ்டாருக்கு பதிலா லெட்ஸ் சே டைப் டோட்டல் ஃபோர்ஸ், இந்த டாட் ஸ்டார் போடுறோம் இல்லையா, டாட் ஸ்டாருக்கு பதிலா ஐ கேன் கிவ் இந்த டேபிள்ல இருந்து இந்த காலம் தான் வேணும் அப்படின்றதையும் ஐ கேன் ரைட். சரியா? ஸோ கேன் யூ டூ ஒன் மோர் திங், கமா போடுங்க.
டாட் ஸ்டார் கமா டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் டாட் டாட் போட்டாலே டாட் போடுங்க, இது ஆகல. ஓகே, டாட் நவ் ஐ வாண்ட் டோட்டல் மேட்சஸ் போடுங்க. ஓகே, ரன் பண்ணுங்க. என்னாச்சு இப்போ? டோட்டல் மேட்சஸும் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரே டேபிள் இருக்கிறது சேம் காலம் மல்டிபிள் டைம்ஸ் நான் போறது என்ன யூஸ் அப்படி, அது வேற விஷயம். ஐ கேன் டூ இட். அதாவது பண்ண முடியாது கிடையாது, ஐ கேன் டூ இட், பண்ணலாம். ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல சேம் காலம் மல்டிபிள் டைம்ஸ் வருதுன்னா நான் வர வச்சுக்கலாம், எப்படினாலும் வர வச்சுக்கலாம் நான். ஸோ நான் ஸ்டார் கொடுத்தா எல்லாம் வரும், காலம் நேம் மட்டும் கொடுத்தா அந்த காலம் மட்டும் வரும். நான் ஸ்டாரும் கொடுத்துட்டு காலம் நேமும் கொடுக்கறதாலும் கொடுக்கலாம் நான். சரியா? இட் வில் ஒர்க். நம்ம ஒரே ஒரு டேபிள் மட்டும் வச்சு போடும்போது இதுக்கு யூஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. எதுக்காக நான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற யூஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடையாது. நம்ம வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணும்போது இதனோட யூஸ் நமக்கு தெரியும். ஆனா இப்ப ஸ்டார்டிங்ல செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இதை பார்த்திருக்கோம். சரியா? ஒரே ஒரு யூஸ் என்ன சமயத்துக்கு என்ன ஆகும்னா, ஒரே ஒரு டேபிள் மட்டும் யூஸ் பண்ணும்போது, இப்போ உங்க டேபிள்ல வந்து நிறைய காலம் இருக்கு. இப்போ 6-7 காலம் இருக்கு இல்லையா? என்னது ஐடி, பேட்ஸ்மேன், நிறைய ஐடி இருக்கு, நிறைய காலம் இருக்கு. நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு மேபி சட்டன் இந்த பேட்ஸ்மேன் ஐடி தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, ஐ கேன் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் த காலம் நேம்ஸ். செலக்ட் ஸ்டார் போட்டீங்கன்னா உங்க டேபிள்ல ஃபர்ஸ்ட் எந்த காலம் இருக்கு, செகண்ட் எந்த காலம் இருக்கு, தேர்ட் எந்த காலம் இருக்கு, அதே ஆர்டர்ல தான் உனக்கு எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? நீங்க செலக்ட் ஸ்டார் போட்டீங்கன்னா. எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. எனக்கு வந்து பின்னாடி கடைசியில ஒரு லெட்ஸே உங்க டேபிள்ல வந்து ஒரு 10 காலம் 15 காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். கடைசியில இருக்கிற 2 காலம் தான் எனக்கு முதல்ல வரணும், பிகாஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு சி. அப்படி இருந்ததுன்னா ஐ கேன் டூ திஸ். முதல்ல அந்த காலம் பேரை போட்டுட்டு அப்புறமா பின்னாடி இருக்க காலத்தை போட்டுக்கலாம் நான் வேணும்னா. சரியா? ஸோ தட் இஸ் ப்ராபப்லி ஒரு யூஸ் கேஸ் டு டூ. இந்த மாதிரி பண்றதுக்கு அது பண்ணலாம். சரியா? புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, புரிஞ்சுதா? நான் வந்து அப்புறமா என்ன பண்ணேன், ஆஸ் ஏ அப்படி ஒன்று போட்டேன் நான் இல்லையா? அதுக்கு என்ன மீனிங்? ஸோ இந்த ஃப்ரம் டேபிள் வந்து இப்போ நீங்க நம்ம டேபிள் நேம் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல டேபிள் நேம் 2-3 தடவை போட்டிருக்கோம். டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் டாட் ஸ்டார் டாட் தென் டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் டாட். ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு என்னோட டேபிள் நேம். அதனால டு கீப் இட் ஈஸி ஃபார் மீ டு, இது எனக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ கேன் சேஞ்ச் த நேம் ஆஃப் த டேபிள். ஓகே, சேஞ்ச் த நேம் ஆஃப் த டேபிள்க்காக நான் என்ன பண்ணலாம், அந்த டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பக்கத்துல ஆஸ் வாட் எவர் நேம் ஐ வாண்ட் டு கிவ். நான் ஏன் கொடுத்தேன், சும்மா சிம்பிளா இருக்கணுன்றதுக்காக கொடுத்தேன் நான். அதர்வைஸ் யூ கேன் சே பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் ஆர் ஸ்டார்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த நேம். அந்த ஃப்ரம்ல போய் டேபிள் ஓவரால் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட்டுக்கு அதை ஆட் ஆஸ் பி ஸ்டார்ட் அப்படி போடுங்க பார்க்கலாம். ஆஸ் பி ஸ்டார்ட் ஸ்மால் கேஸ்ல கொடுங்க, பி அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஆர் சம்திங். இப்போ வந்து ஐ கேன் கோ பேக் அண்ட் சேஞ்ச் எங்கெல்லாம் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கணும் அதெல்லாம் ஐ கேன் ஜஸ்ட் டூ அ பி ஸ்டார்ட். ஸோ இது அகெயின் ஆல் திஸ் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம ஜாயின் பண்ணும்போது. பட் யூ கேன் யூஸ் இட் இன் வித்தவுட் ஒரே டேபிள் இது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போடுங்க, இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே, சரியா? இட் ஒர்க். ஸோ நவ் இட்ஸ் a little bit easier to read because பெரிய பெரிய நேமா இருந்தது. சரி, வேற என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க வந்து உங்க டேபிள்ல வந்து இந்த பர்டிகுலர் டேபிள்ல வந்து ஸ்டாட்ஸ்மேன் ஐடி, பேட்ஸ்மேன் டோட்டல் மேட்சஸ் அப்படிலாம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து டோட்டல் 6s டோட்டல் 4s அப்படி இருக்கு. I don't want the total. I just want 6s and 4s. Okay, I don't like the column name total 6s. அதை நான் என்ன பண்ணலாம், எனக்கு 6s அப்படிதான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி பிரிண்ட் பண்றது? I want to change the column name when I print this report. See, select statement எப்போ யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ரிப்போர்ட் பண்றதுக்காக. ரிப்போர்ட்னா என்னது?
இந்த டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணி நீங்க யூசருக்கு புரியுற மாதிரி நீங்க டிஸ்ப்ளே பண்றீங்க. சரியா? அப்படி பண்ணும்போது உங்க டேட்டா பேஸ்ல நீங்க வந்து டோட்டல் ரன், டோட்டல் 4 அந்த மாதிரி இருக்கு. பட் யூசருக்கு காட்டும்போது ஜஸ்ட் சே ரன்ஸ். இதுதான் ரன்னு, இதுதான் இத்தனைதான் 4 பிகாஸ் the whole ரிப்போர்ட்டே டோட்டல் பத்தி தான். அதனால I don't want to say total run, டோட்டல் அது மாதிரி. I just want to say 4s and 6s. இப்போ நீங்க பேட்ஸ்மேன் டோட்டல் 6s போட்டிருக்கீங்க இல்லையா? I just want the column name to be 6s. எப்படி பண்றீங்க? எப்படி பண்றது? எப்படி பண்ணலாம்? எப்படி நான் alter table யூஸ் பண்ணி பண்ணணும். என்னது? alter table. கரெக்ட். ஆல்டர் டேபிள்னா என்ன மீனிங்? நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள்னா என்ன மீனிங்? ஆல்டர் டேபிளுக்கு என்ன மீனிங்? நம்ம டோட்டலா சேஞ்ச் பண்றது இந்த காலம். ஆல்டர் டேபிள் டேபிளோட டெஃபினிஷனையே போய் சேஞ்ச் பண்றது. ரைட்? எப்படி நம்ம டேபிள் எழுதிருக்கோம். இப்போ நான் என்ன கேக்குறேன், டேபிள்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் டோட்டல் ஃபோர்ஸ். இப்போ ஓகே லெட்ஸ் சே நீங்க வந்து ரிப்போர்ட் எழுதுறீங்க, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிப்போர்ட் எழுதுறீங்க. எனக்கு எழுதும் ஒரு லெட்ஸ் சே இந்த கிரிக்கெட் யூசர் வந்து ஒரு நீங்க ரிப்போர்ட் இந்த டேட்டாபேஸை வச்சு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிப்போர்ட் எழுதுனீங்கன்னா அதை பார்க்கறது ஸ்டேடியம் ஓனர்ஸும் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த பேட்ஸ்மேனும் பார்க்கலாம், இல்லைன்னா இன்னும் பப்ளிக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? நம்ம பப்ளிக்கு காட்டும் போது ஐ வாண்ட் டு சே 6s. ஆனா டேபிள் ஓனர்ஸ் வேற பப்ளிக் இல்லாமல் இந்த டீமோட ஓனர்ஸ் பார்க்கும்போது ஐ வாண்ட் டு சே டோட்டல் 6s. சேம் டேபிள் சேம் காலம். நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஓனர்ஸ்க்கு பார்த்தாங்க, அந்த ரிப்போர்ட்டை ஓனர் அவங்களுக்கு ரன் பண்ணாங்கன்னா ஐ வாண்ட் டு ஷோ தம் கிவ் தம் நேம் டோட்டல் 6sன்னு ஒரு நேம் காலம் நேம் இருக்கணும். அதே இது பப்ளிக் பார்த்தாங்கன்னா 6sன்னு இருந்தா போதும். அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க ஆல்டர் டேபிள் பண்ணா என்ன ஆகும்? டோட்டலா சேஞ்ச் ஆகும். எல்லாருக்கும் சேஞ்ச் ஆயிடும். ஆல்டர் டேபிள் வந்து டேபிளோட டெஃபினிஷனே சேஞ்ச் ஆயிருங்க. பட் நான் என்ன சொல்றேன், எனக்கு ரிப்போர்ட்ல தான் சேஞ்ச் ஆகணும். அப்பனா இங்க யூஸ் பண்ண ஆஸ் வந்து யூஸ் பண்ணலாமா? சோ காலம் நேம் நான் எப்படி மாத்துறது? ரைட்? காலம் நேம் டேபிள்ல ஒரு மாதிரி இருக்கு, ஆனா நான் ரிப்போர்ட் எழுதும்போது வேற மாதிரி எனக்கு வேணும். தட் இஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். அப்ப என்ன பண்றேன், இந்த சேம் ஆஸ் போட்டு பாருங்க. டோட்டல் 6s as 6s அப்படி போட்டு பாருங்க. அந்த சேம் ஸ்டேட்மெண்ட் we'll just use the same statement. அந்த டோட்டல் 6s பக்கத்துல as 6s. ஓகே, இப்ப ரன் பண்ணி பாருங்க. என்னாச்சு? இப்போ நான் ஆஸ் மட்டும் சேஞ்ச் அந்த காலம் மட்டும் நமக்கு எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. அந்த காலத்தோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது ரிப்போர்ட். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மெயின்லி ஃபார் ரிப்போர்ட் இல்லையா? ஸோ ரிப்போர்ட் எழுதும்போது நான் ஐ கேன் சேஞ்ச் த நேம். யாருக்காக அந்த ரிப்போர்ட் எழுதுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் சேஞ்ச் த நேம் டு இந்த மாதிரி ஆஸ் போட்டு ஐ கேன் சேஞ்ச் த நேம். ஸோ ஆஸோட பர்பஸ் என்ன? யூ கேன் சேஞ்ச் த நேம் டு ஹவெவர் வி வாண்ட் டு டு இட். ஐ கேன் புட் இட் ஃபார் மல்டிபிள் ஆல்சோ. ரைட்? ஸோ ஆஸ் போடுறதா இருந்தா இப்போ ஸ்டார் போட்டா இதுல மாறிச்சா? அந்த ஃபர்ஸ்ட் போட்ட டோட்டல் பேட்ஸ்மேன் அப்படியே வந்தது, டோட்டல் 6s ஆஸ் 6sல 6s வந்தது. பட் அந்த பி ஸ்டாட் டாட் ஸ்டார் போடும்போது அதுல இருக்க டோட்டல் 6s மாறிச்சா இல்ல மாறலையா? சேஞ்ச் ஆகல, மாறல. ஏன்? தட்ஸ் தி திங். டேபிள் நேம் போட்டு ஸ்டார் போட்டோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸ்டார் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன பாக்குறீங்களோ அதே ஆர்டர்ல அதே மாதிரி வரதுதான் ஸ்டார். எனக்கு இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும்னா தென் ஐ ஹேவ் டு ரைட் இட் செப்பரேட்லி. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வேணும், அதுக்கு அடுத்தது டோட்டல் 6 வேணும், அந்த டோட்டல் 6 வந்து நான் வேற மாதிரி நான் கால் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்றதுக்கு தான் யூ கேன் டூ ஆல் தட். ஸ்டார் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பட் யூ கேன் டூ அ லாட் மோர். நம்ம இன்னும் வேர் கண்டிஷனே போல. வேருக்கு போறதுக்கு முன்னாடியே there is so many. ரைட்? ஸோ செலக்ட் இந்த ஒரு டேபிள் வச்சு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம இவ்வளவு பார்த்தாச்சு. என்ன எப்படி காலம் இது பண்றது, எப்படி ஸ்டாரை யூஸ் பண்றது, வேற என்ன பண்ணலாம்? செலக்ட் இந்த ஒரு டேபிள் மட்டுமே, வேற கூட வேண்டாம். இந்த டேபிள்ல இருக்க எல்லாத்துலயுமே வச்சுக்கிட்டு வேற என்ன பண்ணலாம்?
இப்போ எத்தனை ரோ இருக்குன்னு எனக்கு பார்க்கணும். I want to print the number of rows. Number of rows in this table. எப்படி print பண்றது நானு? இந்த அத்தனை ரோயும் பார்க்கறேன் நான், right? But I don't know that this one has 5 rows. எனக்கு 5 rows தான் இருக்கு அப்படின்றத எப்படி நான் print பண்றது? Select what? Select star போட்டா எல்லா காலமும் வந்துருது. எனக்கு அந்த காலம் டீடைல்ஸ்லாம் வேணாம். P128 அந்த கதையெல்லாம் வேண்டாம். I just want the number of rows. எனக்கு வந்து select number of rows from this table. அதான் செலக்ட்னா என்னது? இட்ஸ் a report. I want to see the data. என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும். அதை நான் எப்படி பிரிண்ட் பண்றது? ஓகே, குயிக்கா 2 பேரும் கூகுள் பண்ணி learn that. How to Google and tell me எப்படி number of rows நான் செலக்ட் பண்றது. Okay. It shouldn't take too long. Counting or function is made. Count இருக்கா? Yes. Yes. Okay, how do you use that? Start. No, I'm not sure. Okay, போட்டிங்களா? Count star. So that is another operation, right? நம்ம வந்து காலம் எடுக்கல. எங்க இருந்தது ஆன்சர்? இங்க இல்ல அது ஆன்சர் எங்க பிரிண்ட் பண்ணிட்டீங்க? ஓகே, யா. So count star 5. இது வந்து ஓகே, பிரியதர்ஷினி, you are following, right? Yes, ma'am. ஓகே, இதுல இந்த காலம் நேம் என்ன? செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் போடும்போது 5 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுல காலம் நேம் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? காலம் நேம் கவுண்ட் இருக்கு. பட் கவுண்ட் ஸ்டார் கிடையாது. இந்த டேபிள்ல வந்து பேட்ஸ்மேன்ஸ் எத்தனை பேட்ஸ்மேன் இருக்காங்க அதான் இல்ல, ரைட்? So I want to call that column number of batsmen. Basically I want to call this count is nothing but number of batsmen. ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு காலம் தானே இருக்கு, அதுல ஒரு ரோ இருக்கு இல்லையா? So I want to call this column as number of batsmen. அப்படி எப்படி எழுதுறது நானு? அந்த ஸ்டார்க்குள்ள நம்ம பேட்ஸ்மேன் எப்படி போடுவீங்க? போடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எப்படி பண்றது? அந்த ஸ்டார் எடுத்துட்டு பேட்ஸ்மேன் போடணும். நம்ம அதுல காலம் நேம் கொடுக்கணும். காலம் நேம் கொடுக்கணுமா? சரி, காலம் நேம் கொடுங்க. என்ன காலம் நேம்? என்ன பேட்ஸ்மேனா? பேட்ஸ்மேன். ஓகே, காலம் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. ரன் பண்ணுங்க. ஓகே, அப்பவும் பாருங்க காலம் நேம் கவுண்ட் பேட்ஸ்மேன் தான் வருது, ரைட்? எனக்கு என்ன காலம் நேம் வரணும்? ஐ வாண்ட் நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன் அப்படி வரணும். கவுண்ட்ன்றது இட்ஸ் நாட் அ யூசர் ஃப்ரெண்ட்லி வேர்ட். எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன் அப்படிதான் வரணும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அந்த அஸ்ன்றது யூஸ் பண்ணலாமா? போட்டுப்பாங்க. ஏன் அஸ்ன்றது எப்படி யூஸ் பண்ணலாம்? இது மாதிரி நம்ம அந்த டோட்டல் 6s as 6s கொடுத்திருப்போம் மேம், அது மாதிரி. எஸ், ஓகே, போடுங்க. as பேட்ஸ்மேன் number of bats. Or num of whatever, however you want to do it. Okay, now it changed column, right? So I can do this. Okay, just like how on the line number 2 la total 6s as 6s போட்ட மாதிரி I can do apply any operation and I can call that column basically. And the as
செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆஸ் போட்டு சம்திங் போட்டோம்னா then that means I can change the name of the column. The as is mainly meant for changing the name of the column. And I can use it for இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம். I mean, you see the use case. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற யூஸ் கேஸையும் பார்த்துட்டீங்க இல்லையா? So that count is one of those things. Count is a very frequently used command operator, whatever it's called, right? எப்படி வந்து கவுண்ட் பண்றது, இந்த எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்க அந்த இப்போ வந்து நம்ம காலம் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? Okay, right? We have not column value, column name வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். நம்ம இப்போ காலம் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணலாமா? இந்த கவுண்ட் ஸ்டார் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. let's say in the particular case maybe not the right இது, but let's say just to see that we can do it. இப்போ கவுண்ட் வந்து 5ன்னு வருது, பட் நான் வந்து for some reason I want to let's see, okay, list பண்ணுங்க, do the எல்லா batsmen. Oh, I don't have the statistics. Actual data கிடையாது, 06s. Okay, அந்த 6 number of 6s போட்டிருக்கிறது வந்து I want to add, சும்மா 10 more 6s I want to add. ஜஸ்ட் நான் வந்து இது போய் ரிப்போர்ட் இது பண்றேன், அதாவது நான் ஜாஸ்தியா சொல்றேன். ஆக்சுவலா அவங்க பேட்ஸ்மேன் என்ன 6 அடிச்சிருக்காங்களோ அதை விட ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். சமயத்துக்கு நியூஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுவாங்கல்ல, அது மாதிரி ஐ வாண்ட் ஆட் 10 6s ஃபார் ஈச் ஒன் ஆஃப் தம். ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போ 28 6 அடிச்சிருக்காங்கன்னா ஐ வாண்ட் சே 38 6s. If I want to do that, how do I do it? Okay, in the particular case, it's not the right example. We don't do that. But there will be cases where, நீங்க வந்து சமயத்துக்கு you want to change the data. Change the data எல்லாத்துக்கும். Just add 10 more for everybody. Extra 10 mark போடுற மாதிரி add 10 more. I want to add 10 more runs to this 6s. So I want to print the 6s, but I want to add 10. 28 na 38, 11 na 21, அந்த மாதிரி. அப்படி போறதா இருந்தா how will I write my code? How will my select statement look like? பாத்துங்க பார்க்கலாம். How will you just think about it? Change. நீங்களே think பண்ணிட்டு போடுங்க. Don't Google or anything. Think about it and see how you can do it. Question புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படியே இங்கேயே ஆட் பண்ணாம வரணும். சரி, பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி how will your select statement look like? சேஞ்ச் அந்த லைன் நம்பர் 3 எடிட் பண்ணுங்க. சம் போட்டா எல்லாமே சம் ஆகும். சம் போட்டா இங்கே ஆட் பண்ணலாமா நான் கேக்குறேன். இல்ல, ஓகே சரி, இங்கே ஆட் பண்ணலாம். ஓகே, சோ சம் ஆஃப் டோட்டல் 6ஸ்னா என்ன மீனிங்? பிரியதர்ஷினி, வாட் இஸ் சம் ஆஃப் டோட்டல் 6ஸ்னா என்ன மீனிங்? என்ன வரும்னு எதிர்பார்க்கறீங்க? டோட்டல் 6ல இருக்கிற எல்லா வேல்யூமே சம் பண்றது. this one எடுத்துருங்க. ஓகே, டோட்டல் சம் ஆஃப் டோட்டல் 6ஸ்னா டோட்டல் 6ல இருக்கிற எல்லா வேல்யூ என்ன அப்ராக்சிமேட்லி என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? 28 + 11 + 20 + அந்த மாதிரியா? எஸ் மேம், அப்படிதான். ஓகே, ரன் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணி கவுண்ட் பண்ண மாதிரி சம் வந்துடுச்சு. ஃபைன். பட் நான் கேட்டது என்ன? ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஈச் ஒன்ஸ் டோட்டல் 6. பட் ஒவ்வொருத்தரும் 28 இருந்தா ஐ வாண்ட் டு பிரிண்ட் 38. 11 இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு பிரிண்ட் 21. ஒவ்வொரு காலத்துலயும் ஐ வாண்ட் டு சேஞ்ச். நாட் சம். சம் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா? சம்னா ஒரு வேல்யூ தான் வரும். நான் சொல்றது யூ வாண்ட் ஆல் தி வேல்யூஸ், ஆல் தி டோட்டல் 6s. பட் என்னோட டோட்டல் 6 டேட்டாபேஸ்ல 28 இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு see 38. அப்படி பண்றதுன்னா என்ன பண்றது? Just think about it. First step என்ன பண்ணுவீங்க? If I want to see all total 6s, என்ன பண்ணுவீங்க? பேட்ஸ்மேன் வச்சு ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் டோட்டல் 6ல வந்து 10 ஆட் பண்றது, அப்படி கொடுக்கலாம். ஆமா, that's what I want. ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட இதுலயும் I want to add 10 to it. அதை நான் எப்படி queryல எழுதுவேன்னு கேக்குறேன் நான். So thinking process, நம்ம வந்து what we should learn is how to break down this question
நமக்கு தெரிஞ்ச மாதிரி முதல்ல பிரேக் டவுன் பண்ணிட்டு அப்புறமா தெரியாததை ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன கேட்குறேன், நீங்களே திங்க் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் திங்க் அலவுட். நீங்க உங்களுக்கு எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. கொஸ்டின் சொல்லியாச்சு. ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட இதுவும் பிரிண்ட் ஆகணும். அதுல வந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட 6க்கும் 10 ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அப்டேட் யூஸ் பண்ணலாம். ஆனா அப்டேட்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அப்டேட் வந்து டேட்டாபேஸ்ல சேஞ்ச் ஆகும். We are only talking select. Now I only want to see it in the report. I don't want to change the database. Right? Again, thinking process. First என்ன சொல்றேன் நானு? First question, simplest question. நான் சொன்ன கொஸ்டின்ல எது பண்ண தெரியும்? I'm saying எல்லா பேட்ஸ்மேனோட 6ஐயும் டோட்டல் 6ஐயும் எனக்கு பார்க்கணும். அதுக்கு என்ன, how do you write the query? அதுக்கு select total sixes from table name அந்த கொடுத்தா sixes போடுங்க. ஓகே, இது வந்து ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை query. நான் கேட்ட கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட இதுவும் எனக்கு வேணும், 6 நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வேணும். தட் இஸ் வாட் யூ டன். செலக்ட் போட்டாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட நம்பர் ஆஃப் 6லயும் எனக்கு 10 ஆட் பண்ணணும்னு சொல்றேன். நான் என்ன பண்ணலாம் இனிமே? அப்போ சம் போடாமனா இங்கேயே ப்ளஸ் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. 10 மேம் ஆட் பண்றது. 10 ஆட் பண்ணோம். ஓகே, என்னாச்சு? எல்லாத்துக்குமே 10 ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, நவ் ஐ வாண்ட் டு ஆட், ஐ வாண்ட் டு see எனக்கு பேட்ஸ்மேன் பேரும் வேணும், ஒரிஜினல் 6ம் வேணும், மாடிஃபைடு 6ம் வேணும். Okay, do you understand? Okay, Priyadarshini, tell me, how will you write the code? I want the batsman ஓட ஐடியும் வேணும், ஒரிஜினலா எவ்வளவு 6 அடிச்சாங்கன்னு வேணும், இப்போ எனக்கு 10 ஆட் பண்ணி மாடிஃபைட் 6 அடிச்சாங்கன்னு வேணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். How will you write your query? ஃபர்ஸ்ட் செலக்ட் கொடுத்துட்டு பேட்ஸ்மேன் கமா எதுங்க பார்க்கலாம். நீங்க டோட்டல் சிக்ஸஸ் கமா அவ்வளவுதானா? No, there's one minor change you have to add. Okay, பண்ணுங்க. as 6s கொடுத்துருக்கீங்களா? ஓகே, set modified. ஓகே, ஃபைன். சரி, ஓகே, ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ வந்துச்சா? ஓகே, ஸோ again when you are writing queries, உங்களுக்கு வந்து ஆஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு தெரியும், ப்ளஸ் அந்த காலம் நேமை வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற, காலம் நேமை மாடிஃபை பண்ணலான்னு தெரியும், காலம் வேல்யூவையும் மாடிஃபை பண்ணலான்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்? யூ வில் லேர்ன் இட். பட் என்ன எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, இதை எப்படி அப்ளை பண்றது? ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அங்கதான் பிரச்சனையே. உங்க எல்லாருக்கும் டெஃபினிஷன் தெரியும், வேர்னா என்ன டெஃபினிஷன், ஆஸ்னா இதெல்லாம் தெரியும். எழுதும்போது தான் பிரச்சனை, எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுதான் பிரச்சனையே. ஸோ அதுக்கு என்ன ட்ரிக்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். you break down the question. இப்போ நான் என்ன சொன்னேன் முதல்ல, நான் டோட்டல் 6 + 10 வேணும்னு சொன்னா, you were thinking about updating the table, right? That was your first thought. பட் அதுக்கு பதிலா நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா, இவங்க என்ன கேக்குறாங்க, எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க, ஆனா எல்லா வேல்யூலையும் 10 ஆட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் how do you think, okay, எல்லா வேல்யூவும் முதல்ல நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? do my select statement with all the values. இப்போ என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வேல்யூக்கும் 10 ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. Then I know that காலத்தோட வேல்யூ மாடிஃபை பண்றதுன்னா I can do like this, +10 +10 or whatever. அது பண்ணலாம்னு எனக்கு தெரியும். Then I go add, right? So that is where that is the part you have to learn. அதுக்காக தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம், so that we can apply our knowledge. இது எப்படி எல்லாம் இது அப்ளை பண்றது, that is what is going to help. இல்லன்னா ஆஸ்ல இப்படி மாதிரி பண்ணலாம், ஆட் பண்ணலாம்ன்றது you can go easily Google and find out and you can, that's not a problem. Think பண்றது. So that's like, make sure anything we try to do, apply it and see how it works. All right, okay, understood? Yes, ma'am. Good, okay. So நம்ம வந்து இப்ப வந்து we are still in select statement, நம்ம இன்னும் வேறக்கே போல. So இப்போ இது போட்டிருக்கேன்னா,
இந்த இடத்துல கேன் ஐ டூ பேட்ஸ்மேன் போட்டாச்சு, நம்பர் ஆஃப் 6 போட்டாச்சு, ஆட் பண்ண 10 ஆட் பண்ணியும் போட்டாச்சு. இப்போ வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ சம் எல்லா டோட்டல். ஓ கேன் ஐ டூ திஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் 6 இருக்கு 4 இருக்கு இல்லையா? நம்ம டோட்டல் 4 வச்சிருக்கீங்க, ma'am. டோட்டல் இது 6 வச்சிருக்கீங்க. ஐ வாண்ட் டு டூ தி டோட்டல் ரன்ஸ். அந்த பேட்ஸ்மேனுக்கு I want to do the total runs. Number of 6யும் இதையும் ஆட் பண்ணா 6ம் 4ஸும் ஆட் பண்ணா டோட்டல் வேணும். என்ன பண்ணலாம்? I want the total, the batsman ஓட நம்பர் ஆஃப் டோட்டல் 6ம் பார்க்கணும், 4ம் பார்க்கணும், டோட்டலும் பார்க்கணும். ரெண்டையும் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? How will I change this line? Line number 3 வந்து சேஞ்ச் பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா? Yes, ma'am. 6ம் வேணும், 4ம் வேணும், டோட்டலும் வேணும். எப்படி? டோட்டல் 6ம் 4 each batsman, for each batsman I want to see their total runs. என்ன பண்ணலாம்? So total 6ஸையும் total 4ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுமா? ஓகே. பண்ணா எப்படி பண்றது? டைரக்டா இங்க வந்து +10 போட்டதுனால மேபி அப்படியே பிளஸ் டோட்டல் போர்ஷன் போட்டா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். போட்டு ட்ரை பண்ணுங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்ல போகுது. ஓகே. That's total. Okay. Okay. Total runs. Understood? Batsman. So basically I can manipulate the columns like this. Now, okay. Priyadashini, got it? It's a simple thing. Add the two values of the இது, you're done. And give it a new name. Ask கொடுத்து new name கொடுத்தாச்சு. சரி. இனி இதுல வந்து I also want the total of the whole people. Everybody or total sum of all the players. Can I do that? How do I do that? இந்த டோட்டல் ரன்ஸோட சம்மம் மேம். எல்லாரோட ரன்னையும் சேர்ந்து வந்து I want that information also. எப்படி பண்ணுவீங்க? Sum of all the players. எப்படி பண்ணீங்க? No. I want to see their total 6, total 4s, total runs plus. Then I want to see the sum of all players runs. எல்லா player இது வந்து each player நீங்க போட்டிருக்கீங்க. I want all the players sum together along with the batsman's individual one. Question புரியுதா? Yes ma'am. So இப்போ என்ன போட்டிருக்கீங்க? Okay, all right. Batsman and sum of it போட்டிருக்கீங்க. Okay, ரன் பண்ணி பாருங்க. இப்போ என்ன, what do you think? என்ன போட்டிருக்கீங்க இப்போ? எரர் தான் வந்திருக்கு கீழ. ஓகே, அதான் என்ன போட்டிருக்கீங்க? கோட் என்ன எழுதிருக்கீங்க? லைன் நம்பர் 3ல என்ன எழுதிருக்கீங்க? அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மொத்தமா வந்து சம் பண்ணிட்டேன். அந்த ஏன் எரர் வருது? வித்தவுட் குரூப் பை. அது ஓகே. நீங்க கோட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க என்ன எரராக இருக்கலாம் சொல்லிட்டு. வாட்ஸ் யுவர் திங்கிங்? நீங்க பேட்ஸ்மேனை போட்டுட்டு then you are saying sum of total 6s plus total 4s அப்படி கொடுத்திருக்கீங்க. நம்ம sum ofக்கும் plusக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிளஸ்னா மொத்தமா எல்லா வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணுங்க, சம் பண்ணி டோட்டல் கொடுக்கணும். பிளஸ்னா ஒவ்வொரு ரோவா பிளஸ் வந்து ஃபார் ஈச் ரோ, சம் வந்து அந்த என்டையர் காலம். 10 ரோ இருந்ததுன்னா 10 ரோல இருக்கிற எல்லா காலத்தையும் சேர்த்து ஆட் பண்றது சம், ரைட்?
Priyadarshini, got it? The difference between sum and plus. சம்னாலும் ஆட் தான் பண்ண போறோம், பிளஸ்னாலும் ஆட் தான் பண்ண போறோம். பட் பிளஸ்ன்னா என்ன பண்ணுவோம், 2 காலம் வர வேல்யூவோ இல்ல என்ன வேல்யூ ஒவ்வொரு காலத்துலயும் தனித்தனியா அப்ளை பண்ணும். வேற சம் அப்படின்னா அந்த காலத்துல எத்தனை 10 காலம் 10 ரோ இருந்ததுன்னா 10 ரோ வேல்யூவும் ஆட் பண்ணும். 5 ரோ இருந்ததுன்னா 5 ரோ வேல்யூவும் ஆட் பண்ணும். வேற பிளஸ் வந்து இட் ஒன்லி ஆட்ஸ் ஃபார் ஈச் ரோல இருக்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஆட் பண்ணும். சரி, ஸோ அப்போ இங்க தனி சம் பிளஸ் சம் இப்படி ஓகே. சேம் எரர். ஓகே, நீங்க சம்னா ஓகே, லுக் அட் யுவர் ஹோல் லைன் நம்பர் 3ல என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? பேட்ஸ்மேன், சம் அண்ட் இன்னொரு சம். ஓகே, இந்த சம் வந்து எத்தனை வேல்யூ வரும்? இந்த சம் நான் பிரிண்ட் பண்ணா எத்தனை வேல்யூ பிரிண்ட் ஆகணும்? ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும், ரைட்? பிகாஸ் சம் இஸ் ஆடிங் எவ்ரிதிங். சோ ஒரே ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும், கரெக்ட்டா? எஸ் மேம். ஓகே, பேட்ஸ்மேன்ற காலத்தையும் கொடுத்துருக்கீங்க, ரைட்? பேட்ஸ்மேன்னா எத்தனை வேல்யூ பிரிண்ட் ஆகும்? அங்க இருக்கிற எல்லாரும் 5 மொத்தம் 5 பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க, 5 பிரிண்ட் ஆகுது. சம்னா 1 தான் பிரிண்ட் ஆகும், பேட்ஸ்மேன் 5 பிரிண்ட் ஆகும். நான் 5 வேல்யூ பிரிண்ட் பண்ணுவேனா, ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுவேனா? ரைட்? எஸ் மேம். ஓகே, அந்த பேட்ஸ்மேன் எடுத்துருங்க. இப்பவும் எரர் தான் மேம். இப்போ எரர் வருது. ஓகே, இப்போ எரர் வருது. அந்த ரெண்டு சம் ஆஃப் பிளஸ் அண்ட் சம் ஆஃப் இது அது that should work. That should work. Okay, remove one of sum of இது மட்டும் போட்டு பாருங்க. ஒரே ஒரு சம்ம மட்டும் வைங்க. maybe the as காட்டுது. ஓகே, alright. இப்போ பேட்ஸ்மேன் உன்னோட போடுங்க, just so that you know that the error is not because of the other. Batsman comma sum போடுங்க. Two different errors. Sum does not வரல வருதா? பட் எரர் நம்பர் எரர் பாருங்க, 1140 எரர் 1140 அக்ரிகேட்டட் query group by something else. So இது நம்ம சால்வ் பண்றதுன்னா group by யூஸ் பண்ணு. ஏன் எரர் வருது? இதுக்காக two different outputs. எஸ், பேட்ஸ்மேன் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன் பண்றது வேற, 1 2 3 4 5 ரோஸ் வரப்போகுது, வேற சம் இஸ் ஒன்லி 1 வேல்யூ. சரியா? அந்த ரீசன்னால இட் இஸ் a wrong statement. You cannot do that. ஓகே, இது எப்படி பண்றது அப்படின்னா வேற, I mean there are other ways to do it, but based on what we have learned, this is an error. We cannot do that. Group by எல்லாம் we'll learn later. அப்பமா நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு from what we know, this is the reason. நீங்க வந்து query பார்க்கும்போதே you need to understand இந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணனா ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு தெரியறதுக்கு you should understand. Oh, இந்த column will return so many rows, whereas the sum column will only return one value. அதனால இது ஒர்க் ஆகாது சொல்லிட்டு. சரியா? ஓகே, let's take அந்த பிரச்சனை முடிஞ்சது. So let's remove the batsman. Let's go back to the other error. லைன் நம்பர் கீழ வந்து எரர் கோட் 1630 கொடுத்திருக்கு இல்லையா, அது ஏன் வருதுன்னு பார்க்கலாம். So remove the batsman. நீங்க வந்து ரெண்டு இது சம் பண்ண போறீங்க, ரைட்? I want to sum total 6s and I want to sum total 4s. Try to do total 6s plus total 4s கொடுத்து பாருங்க. ரெண்டு காலத்தை ஆட் பண்றது. Sum of total 6 plus total 4s. That's total runs. See if that works. Okay, no problem. It worked, right? You are adding 2 column values. அதை sum பண்றீங்க, not a problem. பட் நீங்க எப்படி முதல்ல கொடுத்திருந்தீங்க? Sum of total 6 plus sum of total 4 கொடுத்திருந்தீங்க. அது didn't work. இல்லையா? It had an error. Yeah, okay, let's try to do that. அது ஏன் சொல்றேன் நம்ம sum of total. அதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி கொடுத்திருந்தேன், பட் பேட்ஸ்மேன் கொடுத்திருந்தேன். அதனால தான் வரல. கரெக்ட். But still try to give sum of total 6 plus sum of total 4s கொடுத்து பாருங்க. Okay, so you are good now.
Yes, ma'am. அந்த டோட்டல் பேட்ஸ்மேன் எடுத்த பிறகு இந்த சம் எல்லாம் போட்டு யூ கேன் ஆட் இட் whichever way and it looks good. சரியா? Okay, all right. So you're following how to debug or how to think about all these things. The sum மாதிரி நிறைய இருக்கு, count, sum மாதிரி, I don't know whatever else is there. I'm sure there are many other such things. Select statementல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு select statementலயே அதாவது இந்த selectக்கும் fromக்கும் நடுவுலயே you can do all these things. Okay, so but this is the whole point is to understand தப்பு வந்ததுன்னா எதுக்கு, நம்பர் ஆஃப் எத்தனை அந்த அவுட்புட்ல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வரப்போகுது. இந்த லைன் நம்பர் 3ல நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரிட்டர்ன் ஆயிருக்கு, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் how many rows? Third இதுதானே? லைன் நம்பர் 3 வந்து how many rows ரிட்டர்ன் பண்ணுது? 1 row. 1 row. It only returns 1 row, right? Because I am using this function, aggregate பண்ற function, counting sum அதெல்லாம் யூஸ் பண்றதுனால I am only getting one value. If I want multiple values, column தான் ஆட் பண்ண முடியுமே தவிர I can add columns. We should also return, okay, sum of ரெண்டு sum கொடுங்க, sum of total 6 ன்னு பார்க்கணும், then sum of total 4, not the addition. I want 2 columns with the sum of total 6 and sum of the, how do I do that? Okay, so I can have 2 columns. ஏன்னா ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா? அந்த 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 இதுல வந்து I cannot do batsman. ஏன் batsman போடக்கூடாது? Because 5 rows return. Batsman is going to return 5 rows, whereas sum of can I do a count here? Count of batsman போடலாமா? Can I add a column that says count of batsman? Yes, ma'am. Yes. ஏன்னா that's going to return only one value. One value, I can put it all there, not a problem. Okay, so that is you are understanding the select statement. That is the thing. அப்புறமா select statementல date எல்லாம் கூட மாத்தலாம். I can add new things also. இப்போ இந்த sum போடுறேன் இல்லையா, இது வந்து okay, this is okay. So let's finish the thing. Let's do a star. Okay, let's start a new statement. Select star from whatever. இப்போ வந்து இந்த இது okay, start from the same thing, copy paste the total batsman basically. So the from வந்து it's going to add it's going to show all the columns. இப்போ வந்து இது கூடயே இந்த கமாக்கு பக்கத்துல அந்த ஸ்டாருக்கு அடுத்து எண்ட் பண்ணும்போது I want to print a value called let's see, என்னது table overall stats. So in the value வந்து I want to add something like end. I want to add a column that's called end. Okay, with the value of end. ஒரு காலம் நேமும் எண்ட்னு வேணும், அதோட வேல்யூவும் வந்து லாஸ்ட் வேல்யூ or something like that. So basically I want to add a new column. இப்போ select start போடுங்க, sorry, run the select start. Okay, select start ஆயிடுச்சா? So it shows the ID batsman, whatever 5 row இருக்கு, whatever 6 columns இருக்கு. I want to add a new column. Okay, so I want to add a new column where இதெல்லாம் batsman. Let's say all these guys are, let's say these are all Indian people. Okay, let's assume that P1 can be anybody, but let's assume that these are all Indians. So I want to add a column called nationality, and the value is Indian for each of these rows. For each of these batsmen, I want to add a column called nationality, value வந்து Indian. எப்படி ஆட் பண்ணுவேன் நான்? I don't want to touch the ரிப்போர்ட்ல மட்டும் தான் எனக்கு காட்டணும். I don't want to see it in the டேபிள்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரிப்போர்ட்ல மட்டும் தான் போடணும். எப்படி போடலாம் நான்? திங்க் அபவுட் இட் அண்ட் திங்க் அலவுட். என்ன பண்ணலாம்? நான் கேட்ட கேள்விக்கு எது எப்படி போடணுங்க? what did I first say? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நேஷனாலிட்டி ஆட் பண்ணி அதுல வந்து எல்லாரும். ஓகே, ஆமா, சரி. எப்படி நேஷனாலிட்டின்றது காலம் நேம், வேல்யூ என்னது? வேல்யூ வந்து இந்தியன் இஸ் வேல்யூ. எப்படி பண்ணலாம்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம் நானு?
try to give the star பக்கத்துல கமா கொடுத்து இந்தியன் டைப் பண்ணி பாருங்க. கமா இந்தியன் அப்படின்றத within quotes because it's a string, within quotes Indian. So I'm adding a new value. Run it. என்னாச்சு? It added the value கொடுத்தேன் நானு, ஸ்டார் கொடுத்து வேல்யூ கொடுத்தா it adds that value to just like how plus add பண்ணோம் அது மாதிரி ஆட் பண்றது மாதிரி you can do that too. Add a new value. இனி அடுத்து சொல்லுங்க. What did I say? என்னோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் என்னது? நேஷனாலிட்டி. கரெக்ட். ஆஸ் கொடுத்த வேலை முடிஞ்சது. Okay, so I can change, I can add new columns. I mean already we saw how to add new columns. If I can also add a new column with a new value also. இந்த வேல்யூ ஹார்ட் கோடட் வேல்யூவாகவும் இருக்கலாம். எதுக்கு இது சொல்லணும்னா I was going to do date. எந்த டேட்ல நான் ரன் பண்ணேன் அப்படின்றது காட்டுறதுக்காக I was going to say date. But dateன்றது another function you have to learn. But இப்போதைக்கு you can learn this. You can add some of your own values. நடுவுல போடுறதுனா போட்டுக்கலாம். This is not the real use case, but when the right use case comes, you can add some இது. அது மாதிரி இந்தியனுக்கு பதிலா if you want to say 1, I want to add the value 100%, 100 அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். You can add a new column which has nothing to do with the existing column இல்லாமல் ஆனா ஒரு புதுசா வேல்யூ போடுறதுனாலும் I can go add it. And ஏன் as போட்டோம்? Because we know that as அப்படின்னு யூஸ் பண்ணா புதுசா காலம் நேம் நாம் கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்காக. So similarly there are date functions. You can add a new date. Program run பண்ணும்போது okay, add a date. You can do that. So try to do date. Indian அப்படின்றதுக்கு பதிலா take it as remove the whole Indian thing and say add date. I think the whole nationality எல்லாத்தையும் எடுத்துருங்க. Indian as nationality எல்லாத்தையும் எடுத்துட்டு just add a date. I'm not sure exactly what okay, date. Okay, run பண்ணுங்க. Okay, unknown column dated. Okay, unknown field. Okay, date என்னன்னு தெரியல. Okay, date of now. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு டேட்டை நான் பிரிண்ட் பண்றதுனா okay, why don't you both really do a okay, okay, போடுங்க, அது போட்டு பாருங்க. வரல. So why don't you both quickly do a Google search and tell me how do I print the today's date in my date function. Basically learn about the date function. See or date in. This current date is a function. Okay. What's date? Yes. Okay. So okay, so we saw the date one option. இன்னைக்கு டேட் வந்துருச்சு. Okay, sounds good. So what we should do is in the select statementலயே you can do so many things, right? அந்த function aggregate function பார்த்தோம், நம்ம sum இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? We saw sum, whatever என்னென்ன, அது மாதிரி there are many things. So what I want you to do is go ahead and read about all that there is and write the query also. Distinct ஒன்று இருக்கு, அப்புறமா there are many. So இன்னைக்கு we will stop with the select. Then I was going to do where today, but again select later we spend some time. I want you to take and the Google போய் just find out the list of things. Distinct ஒன்று இருக்கு, the current date நம்ம போட்டோம், நம்ம string functions இருக்கு. Let's see what else. Window rank is too much. JSON. Okay, I think this is probably the basics.
We already did the string functions. போட்டாச்சு. Okay, I think we learned everything. We learned the basics of selectல வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த இந்தியன் போட்ட அந்த. இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் இதில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கே இல்லை. Let's go to the table stadium. Let's do table stadium. Select start table stadium. ஓகே, இந்த ஸ்டேடியத்துல லொகேஷன் இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஸ்டேடியம் டைப் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படி கொடுத்துருக்கோமா? ஸோ லெட்ஸ் see ஸ்டேடியம் நேம். we have a lot of strings here. ஸோ வந்து I want, okay, let's say இந்த இடத்துல ஸ்டேடியம் நேம்ல வந்து I only want to see the first letter of the location. I don't want சேப்பாக்கு. ஓகே, I have ரெண்டு சி இருக்கா? ஓகே, first three letters of the location எனக்கு print பண்ணும். How will you do that? I want the name of the stadium நேமும் வேணும். Location வந்து I don't want, you know how airportல எல்லாம் மொத்தம் 3 letter தான் கொடுப்பாங்க, right? They don't write the entire airport name. அது மாதிரி லொகேஷன்ல first 3 letters தான் வேணும் எனக்கு. எப்படி print பண்ணுவீங்க? Okay, so now that you know programming, Python இருந்ததுன்னா you will apply some string operation இல்லையா? That's what you will do. அந்த மாதிரி string operation you can apply in the select statement. Okay, again, Google again, Priyadarshini, it's your thing. You are going to do it now. Do a Google and tell me how will I print select stadium name print பண்ணனும், first 3 letters of the location print பண்ணனும் எனக்கு, and call it location. எப்படி பண்ணுவீங்க? Find the strings, என்ன string function யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு you tell me. Okay. I'll give you about 2 minutes. Try, you can try. உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ட்ரை பண்ணலாம் பண்ணுங்க, இல்லை குயிக்காக கூகுள் பண்றதுனாலும் பண்ணுங்க. லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். லெஃப்ட் இங்க செலக்ட் ஸ்டார் பக்கத்துல போடணும். லெஃப்ட் ஸ்ட்ரிங் இந்த லொகேஷன் காமா 3. வேற என்ன பண்ணலாம்? என்னோட கொஸ்டின் என்ன? What all do we need to print? நம்ம இது சேப்பாக்கு இருந்தா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் நம்ம பண்ணலாம். பிரிண்ட் பண்ணணும். ஓகே, பட் நான் கொஸ்டின் என்ன கேட்டேன்? நான் அது மட்டும் தான் கேட்டேன்னா என்னென்ன பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டேன். ஸ்டேடியம் பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபுல் கொஸ்டின் கேட்டு ஃபுல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஓகே. என்னாச்சு, லேப்டாப் போச்சா? ஓகே, சரி, ரன் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதானா? ஓகே ஓகே. கரெக்டா? எஸ் மேம். நல்லா பார்த்து சொல்லணும். நேம் சேஞ்ச் பண்ணணும் மேம். லெஃப்ட் அஸ் லொகேஷன். ஓகே, இதுல வந்து இந்த CHE CHU எல்லாம் 3. I want all the letters in upper case.
பிகாஸ் ஏர்போர்ட்லாம் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். இட் won't be in ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஐ வாண்ட் இட் இன் ஆல் அப்பர் கேஸ். என்ன பண்ணணும்? அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரி, எப்படி பண்ணலாம்? எங்க எழுதணும்? அப்பர் கேஸ் ஆஃப் எங்க அப்பர் கேஸ் போடுறது? லெஃப்ட்டுக்கு முன்னாடி மேம் அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் ஆஃப் அப்பர் ஆஃப். ஓகே, அப்பர் ஆஃப் த ஹோல் திங். ஓகே, alright, let's get இத பச்சா. எஸ் மேம். Okay, so that's how it is. So that is again a simple string operation. So that's what that is the thing. So இது மாதிரி again there are many. நீங்க வந்து upper is okay, அந்த count sum எல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி distinct னு ஒன்று இருக்கு. You know what distinct is? Maybe let's look at match பாருங்க, table match பாருங்க. Let's look at table match. Okay. Okay, so இதுல வந்து I want to see எத்தனை டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஐ வாண்ட் டு see that. எப்படி சொல்லுவீங்க? எப்படி மேன் ஆஃப் த மேட்ச் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க எப்படி போடுவீங்க? Write the query to find out all the man of the match. Okay, but the P01 நிறைய தடவை வாங்கி. I want only once. P01 man of the match இந்த முதல்ல தெரியுமே, ஏன் திருப்பி man of the match P01 ஏன் போடணுமோ இல்ல? P01 got man of the match many times, but I just want யார் man of the match வாங்கியிருக்காங்க எப்படி பாக்குறது நானு? I want to see distinct P01 keyword. once. Distinct keyword use. That is why you ask the function distinct. Distinct என்ன meaning? Unique. Unique. Correct. Okay, let's try the distinct. Okay, but now it only comes one time. So in the functions மட்டும் you have to make sure you know all the functions available. It's good to know all this. So இந்த upper இந்த string functions ஞாபகம் வச்சுக்கோங்க, date functions பழகிக்கோங்க, அப்புறமா அந்த distinct and count average அது பழகிக்கோங்க. So these are all commonly used one. There's a lot more. நிறைய இருக்கு, பட் இதெல்லாம் இன்னும் பின்னாடி வந்தா போதும். இது you don't have to worry about all the advanced ones. Case statement யூஸ் பண்ணலாம். We will not do all that. சிம்பிள் இது மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல we look more of select statement வச்சு என்னென்னலாம் செலக்ட் பண்ணலாம். ஃப்ரம்முக்கே நம்ம போல என்னென்னலாம் செலக்ட் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். That's all we saw today, right? Any questions? Anything else that you want to do? இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு வேற எதனா பண்றதுக்கு மேபி each one of you give me an example. Pick any table, pick any column. You tell me an example of இது மாதிரி பார்த்ததுல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்க. come up with your own example. Remember நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன் இல்லையா? உங்க டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு நிறைய என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி I want you to come up with a couple of questions and how to write the code in the data with your in the cricket data. I'll give you 5 minutes. பண்ணுங்க பார்க்கலாம். யோசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஈச் both of you நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு சொல்லணும். கொஸ்டின் புரிஞ்சதுல? come up with your own. இப்ப நான் distinct man of the match சொன்னது மாதிரி you come up with your own reporting query. என்ன data you want to see, அது எப்படி எழுதுவீங்க? You do that. I'll give you some time.
Acha, ready? More time. ரெடியா? மேம் ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் போட்டிருக்கீங்களா? சரி பரவாயில்ல, அந்த ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. வெல் சே. நீங்க ஒன்று சொல்லுங்க, அடுத்த அரவிந்த். ஸ்டேடியம்ல வந்து ஒரு ஸ்டேடியம்ல வந்து எத்தனை மேட்ச் வந்து நடந்திருக்குன்றத ஓகே, let's go to the stadium. எங்க? Yeah, let's start the stadium things. டேபிள் மேட்ச்ல வந்து ஓ டேபிள் ஸ்டேடியமா மேட்சா? ஓகே ஓகே ஓகே. So she says table match. சரி, டேபிள் மேட்ச்ல போய் ஒரு yeah, you can remove the distinct and put a star and see what's going on. ஓகே. இது என்ன போட்டிருக்கீங்க? இன்னும் ஆனா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் எழுதல மேம். கொஸ்டின் மட்டும் தான். ஓ, கொஸ்டின் தான் எழுதிருக்கீங்க. ஓகே, காட் இட். என்ன கொஸ்டின் என்ன? மேம் இப்ப S01 அப்படின்னா அந்த ஸ்டேடியத்துல வந்து டோட்டல் மேட்ச் வந்து எவ்வளவு, சம் ஆஃப் மேட்ச் அப்படி எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு. சம் ஆஃப் மேட்சஸ் இன் ஸ்டேடியமா? எஸ் மேம். அது எப்படி எழுதுவீங்க? செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? இதுக்கு நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு சரி எழுதலாம். பட் நம்ம இன்னும் விடன் லேர்ன் அபவுட் இந்த கேஸ்ல வந்து குரூப் பை ஆர் வாட் எவர். பட் அது நம்ம இன்னும் போவே இல்லையே. எப்படி எழுதுவீங்க நம்ம படிச்சதை வச்சுக்கிட்டு? It's a good question. It's a good use case. வேர் யூஸ் பண்ணி எழுதலாம். So where use பண்ணி so நம்ம வந்து இன்னும் we didn't even do the இது இல்லையா? We didn't do the where task நம்ம போலாம். I know you simple where எழுதலாம். But okay. So in select statement எழுதல இல்லையா? So think of something simpler. Because நம்ம so far பார்த்தது வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். செலக்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்றது தான் பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் வேறுக்கே நம்ம வரல. நம்ம வேர்லாம் வந்து நம்ம எல்லாமே படிச்ச பிறகு வேர்ல அப்புறம் கண்டிஷன்ஸ் பார்த்த பிறகு அப்புறமா இந்த குரூப் பை ஆர்டர் பை அதெல்லாம் பார்த்த பிறகு எஸ் யூ கேன் ரைட் மோர் காம்ப்ளிகேட்டட் குவைட். பட் நம்ம இன்னும் அதெல்லாம் படிக்கவே இல்லை. நம்ம probably do it in a next class or something. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஆல் ஐ செட் வாஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரிங் பார்த்தோம், இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதை வச்சுக்கிட்டு எதனா திங்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே, how about you அரவிந்த்? நான் வந்து சிம்பிளா தான் யோசிச்சேன். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணா யார் யார் மேன் ஆஃப் த மேட்ச் யூனிக்கா வாங்கியிருக்காங்கன்னு வருது. ஸோ இதுல வந்து கவுண்ட் போட்டா வந்து எத்தனை டிஸ்டிங்டான பிளேயர்ஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சரி, எப்படி பண்ணுவீங்க? ஓகே, மற்ற எத்தனை பேரு எத்தனை டிஸ்டிங்? ஓகே, that will work. எத்தனை பேசிக்கலி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மேன் ஆஃப் த மேட்சஸ் வந்து so far வந்திருக்கு, டிஸ்டிங் கண்டுபிடிச்சு. ஓகே, வெரி குட். திஸ் இஸ் டூ டிஸ்டிங்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க, கவுண்ட்டும் யூஸ் பண்ணி. திஸ் இஸ் a good use case. Very good. Anything else? இது ஒண்ணுதான் யோசிச்சீங்க. ஓகே, so பிரியதர்ஷினி, take your time, think of something. நீங்க சொன்னது இட்ஸ் a good question பிரியதர்ஷினி. பட் நம்ம இன்னும் அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, நம்ம இன்னும் படிக்கல நம்ம. So think of something for the select statement itself. Count, date, value add பண்றது வைக்கிறது, anything like that. Just think of some use case. சரியா? That's how you learn. Okay. Yeah, okay. Maybe next classல சொல்லுங்க, இல்ல or send me அந்த இதுல வந்து மெசேஜ்ல போடுங்க. Maybe both of you can do it. மெசேஜ்ல வந்து write a select statement. It should be a simple select statement. Select
ஃப்ரம் டேபிள் அதுக்கப்புறமா ஐ டோன்ட் வாண்ட் டு see where, I don't want to see any of that. செலக்ட்ல மட்டும் ஐ வாண்ட் டு see some variation. நம்ம இந்த கிளாஸ்ல படிச்சதை வச்சு வேரியேஷன்ஸ் இருக்கணும். ஸோ think of a few examples and post it in the MySQL channel இருக்கு இல்லையா, அதுல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, Okay. இந்த செகண்டே பண்ணணும் கிடையாது, அட்லீஸ்ட் நாளைக்குள்ள பண்ணுங்க.